ஜனங்கள் எகிப்துல இருந்து வெளியே வரும்போது அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு கூட்டின்னு வந்தார். அதான் சங்கீதத்தில் 105ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்லுது, He brought out Israelites leading with silver and gold, and from among them not a single one was sick. Hallelujah. ஆண்டவர் எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அருமையாய் அவங்களை கூட்டின்னு வரும்போது ஒருத்தருக்கும் பலவீனம் நோய் இருக்கிற தேவஜனமே அவங்களை சுகத்தோடு ஆரோக்கிய அந்த ஜனங்களை கூட்டி வந்தாரு. 3 million people பாருங்க, 30 லட்சம் ஜனங்களை அருமையாய் கூட்டி வந்தாரு. அந்த இடத்துல பார்க்கும்போது கோரா, அப்புறமா கோராவோட சில கமிட்டி பீப்புள் 250 people இருந்தாங்க. இந்த ஜனங்கள் என்ன செய்றாங்க? மோசேக்கு விரோதமாய் பேசுறாங்க. இந்த ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் பேசணும்னு ஆண்டவர் என்ன செய்றாருன்னா அந்த பூமியுடைய வாய் திறந்து கோராவும் அந்த 250 ஜனங்கள் மறைந்து போறாங்க அந்த இடத்துல. ஏன் இந்த காரியம் நடந்தது? கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படும் போது தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மளுக்கு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு பலத்தோடு நல்ல சந்தோஷத்தோடு வாழணும் என்றுதான் கர்த்தருடைய திட்டம். ஆனா அநேக நேரத்துல பிசாசானவன் என்ன செய்யறானா அந்த ஆசீர்வாதத்தை எடுக்க பார்க்கிறான். பாருங்க, எப்போ நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காமல் போறோமோ அப்போதான் நம்முடைய ஆசீர்வாதத்தை எடுக்கிறோம். அதே போலதான் இந்த இடத்துல பார்க்கும்போது கோராவும் கோராவுடைய ஜனங்களும் மோசேக்கு விரோதமாக எழும்பி செயல்படும் போது அப்போதான் அந்த இடத்துல மரணம் சந்திக்குது. பாருங்க, அந்த பூமி அதோடைய வாய் திறந்து விட்டது. நம்பர்ஸ் சாப்டர் 16 படிக்கலாம், நம்பர்ஸ் சாப்டர் 17 படிக்கலாம். ஏனால் இதுல எல்லாம் அந்த கோரா செயல்பட்ட காரியத்தை நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதித்து அருமையாக ஒரு பலவீனம் இல்லாத கூட்டின்னு வந்தாரு. ஆனா எங்க பலவீனம் வந்துச்சு, எங்க நோய் வந்துச்சு? நம்பர்ஸ் சாப்டர் 16 verse 47 பார்க்கும்போது இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள்ல 14,700 ஜனங்கள் என்ன ஆயிடுறாங்கன்னா the plague attacked them. ஏன்? மோசேக்கு விரோதமாய் எழும்பினால, ஊழியக்காரருக்கு விரோதமாய் எழும்பினால. அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்னா ஆண்டவருக்கு விரோதமாக ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பேசுகிறோம். பாருங்க, இனங்கள் அருமையாக எகிப்துல இருந்து வெளியே வரும்போது எந்த பலவீனம் இல்ல, நோய் இல்லை, நல்லா சந்தோஷமா வந்தாங்க, சுகத்தோடு வந்தாங்க, அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இருந்தது. ஆனா என்னைக்கு அவங்க ஆண்டவருக்கு விரோதமாக மோசேக்கு ஊழியக்காரருக்கு விரோதமாக எழும்பினாங்களோ அந்த இடத்துல வாதை வந்தது, நோய் வந்தது. 14,700 people were dead with plague அந்த இடத்துல. தேவஜனமே, ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறேன்? இந்த சத்தியத்தை அறிவிகள், சத்தியம் உங்களை விடுவிக்கும். அப்போ மோசே அவங்கள சத்தியத்துல தான் வழி நடத்தி அவங்களை அருமையா கூட்டி வந்தாரு. ஆனா அந்த சத்தியத்தை விட்டு அந்த சத்தியத்துல இருந்து தூரம் போகும்போது தான் அவங்களுக்கு என்ன வந்துச்சு? பலவீனம், நோய். இந்த நாளில தேவஜனமே, நாம் ஆண்டவருக்குள்ள நாம் வாழ்ந்து இருக்கும் போது, கர்த்தருக்குள் பிரியமாய் இருக்கும் போது நான் சொல்லுகிறேன், எந்த கொள்ளை நோயும் வராது.